என்ன மறுபடியும் யாராவது வந்து பிரச்சனை பண்றாங்களா? நான் காஷ்மீர்ல பிறந்தவன், அதுலயும் முஸ்லீம் வேற. எல்லாரும் எங்களை சந்தேகமா தான் பாக்குறாங்க. இதுக்கு நடுவுல போலீஸ்காரங்க விசாரணை வேற. ஆ, நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாதவங்களுக்கு உதவி பண்றது தான். எல்லாம் சரியாயிடும். யாரும் இல்லாதவங்களுக்கு கடவுள் துணை இருப்பாரு. நம்முடைய நாடு எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது? சொல்லுங்கள். இங்கே தினமும் மத கலவரங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்பாவி மக்கள் செத்து மடிகின்றனர். இந்த கட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எத்தனையோ கொலைகள், எத்தனையோ குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்தியாவில் நடக்கும் எல்லா தீவிரவாத செயல்களுக்கும் நம் நாட்டின் பிரதமர் கண்டனம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கும் தீவிரவாத கூட்டத்திற்கும் எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க இந்தியா தயங்க வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். லோக்சபா கூட்டம் முடிந்த பிறகு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த போது அவர் இந்த விஷயத்தை தெரிவித்தார். President said that this is a matter in which we will have. நாளை சுவாமி தவத் திருத்தானந்தா தமிழ்நாட்டிற்கு வருகிறார். இந்து கல்ச்சரல் ட்ரஸ்டை திறந்து வைப்பதற்காக அவர் நாளை இங்கு வருகிறார். எல்லா தீவிரவாத ஹிட் லிஸ்டுகளிலும் திரு தவத்தானந்தா பெயர் இருப்பதால் அவருக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுப்போம் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. திரு தவத்தானந்தாவின் வருகைக்கு பல முஸ்லிம் இயக்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இப்பொழுது வானிலை அறிக்கை. அப்பா, நாளைக்கு இந்த சுவாமி தவத்திருதானந்தாவோட ப்ரோக்ராம கவர் பண்ண போறது யார் தெரியுமா? யாருமா? ரஷிதா அலி உசைன். ஜாக்கிரதம்மா. என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் பிரச்சனை இருக்கும்பா. இந்து தீவிரவாத கூட்டமைப்போட நல்ல ஒரு உறவை வச்சிருக்கிறவர் தான் இந்த சுவாமிஜி. அது மட்டும் இல்லாம இப்பதான் அவர் முதல் முறையா தமிழ்நாட்டுக்கு வராரு. அவர் வர நேரம் பார்த்து இங்க கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்க சூழ்நிலையில பிரச்சனை நடக்கிறது சகஜம் தானே. எப்படியாவது அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தா போதும். And it should be an exclusive one. ஒரு எக்ஸ்க்ளூசிவோட பிரச்சனையே இன்னும் முடியலங்கிறத ஞாபகம் வச்சுக்க. சோ என்ன நடந்தாலும் சரி, இன்டர்வியூ நீ தான் எடுக்கணும். எஸ் சார், ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். எஸ் டியர், நீ திறமசாலின்னு எனக்கு தெரியும். பட் சுவாமி ஐ செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அது மட்டும் இல்லாம தீவிரவாதிகளோட ஒரு முக்கியமான ஆளு, மறந்துடாத. எந்த நிமிஷத்திலையும் தாக்குதல் நடக்கும்ன்றதுனால தான் சாமியோட வருகைய இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் எதிர்த்தாங்க. சோ பி கேர்ஃபுல். ஓகே சார். ஒரு சில முக்கியமான பத்திரிகையாளர்களுக்கு மட்டும்தான் அந்த ஹால்குள்ள போறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. உள்ள போய் பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் தான் வாய்ப்பு கிடைக்கும். பட் உன்னால முடியும்னு நம்புறேன். ஓகே சார். ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கிடைச்சதா? எஸ் மேடம், 6 o'clock ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடும். 5 மணிக்குள்ள செக்கிங் எல்லாம் முடிச்சு செக்யூரிட்டி எல்லாரையும் உள்ள அனுப்பிச்சிடுவாரு. நாம 4 மணிக்கெல்லாம் அங்க போய் கரெக்டா சேர்ந்துடணும். ஓ, இட்ஸ் 3:30 now. Go fast. ஹலோ, நாங்க கிளம்பிட்டோம். இன்னும் half an hourல அங்க இருப்போம். நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஹலோ. ஹலோ, நான் சேனல்ல இருந்து பேசுறேன். ரஷிதா வந்துட்டாங்களா? இல்லையப்பா. என்னாச்சு? சுவாமி தவத்திருத்தானந்தாவை தீவிரவாதிங்க கொண்டுட்டாங்க. சிட்டி ஃபுல்லா ஒரே கலவரமா இருக்கு. ரஷிதா கூட போன கேமரா அசிஸ்டன்டையும் கொண்டுட்டாங்க. ரஷிதா கூட போனவங்க எல்லாரும் வந்தாச்சு. ஆனா ரஷிதா கண்டிப்பா எங்கேயாவது பாதுகாப்பா தான் இருப்பா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவ கண்டிப்பா வந்துருவா. நாங்களும் விசாரிக்கிறோம். ஹலோ ஹலோ. Subscriber cannot be reached at the moment.
தீவிரவாத தாக்குதலில் மிகவும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுவாமி தவத்திருத்தானந்தாவின் பூத உடல் நாளை அவரது பிறந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மேலும் சில தகவல்களுடன் நமது ரிப்போர்ட்டர் ரவி லைனில் உள்ளார். ஹலோ ஹலோ ரவி. ஹலோ சுதாகர். சிட்டியில கலவரம் குறைஞ்ச மாதிரி இது வரைக்கும் தெரியல. நிறைய வீடுங்க சேதப்பட்டிருக்கு. அதனால பல பேர் பாதுகாப்பான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் போலீஸால இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல. தீவிரவாதிங்க நிறைய பேர் நிறைய கடைகளை சேதப்படுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் 200 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்தியன் டைம்ஸ் சேனலை சேர்ந்த ஒரு கேமரா அசிஸ்டண்டையும் கொண்டிருக்காங்க. இன்னும் சிட்டி தீவிரவாதிகளோட கையில தான் இருக்கு. சிட்டி மறுபடியும் எப்போ சகஜ நிலைக்கு திரும்பணும் இன்னும் யாராலையும் சொல்ல முடியல. சம்பவ இடத்துல இருந்து ரவி. நகரத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே விவாதிக்க உள்ளதாக முதல்வர் அறிவித்துள்ளார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஹலோ, நான் அலி பேசுகிறேன். ரஷிதா எங்கே இருக்கான்னு ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லை, முக்கியமாக எதுவும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. The subscriber cannot be reached at the moment. சீக்கிரம் முன்னாடி போங்க. அம்மா அம்மா. எனக்கு ஹெல்ப் பண்ண இங்கே ஒரு பையன் இருந்தான். அவன் ஊருக்கு போயிட்டான். எங்களுக்கு என்னவோ ரிஷிதா உயிரோடு இருக்கிற மாதிரி தான் தோணுது. கலவரத்தில் இறந்தவங்க எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ரிஷிதா இறந்தவங்க கூட்டத்தில் இல்லாததுனால அப்போ என் மக. ப்ளீஸ் சார், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஹலோ சார், நான் தான் ஆனந்த் பேசுகிறேன். சொல்லுங்க. நான் இப்போ அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். வந்து சொல்கிறேன்.
more updates, like, comment, subscribe to our channel.